என்னங்க இது மூஞ்செல்லாம் ஒரே வேர்வையா இருக்கு? வள்ளி, ஏன் என்ன இப்படி பாக்குற? வள்ளி, நான் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னா நீ எப்போ என் பக்கத்திலேயே இருக்கணும். உங்க அன்புக்கும் ஆசைக்கும் நான் என்னைக்கோ அடிமை ஆயிட்டேங்க. உங்க நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது. இந்தாங்க. ஐயா இருக்காரா? என்ன அது புதுசா இருக்கு? ஊரே உன்னை ஒட்டு புல்லுன்னு சொல்லுது. நான் எல்லாம் உன்னை கேட்கணும் அப்பா எங்கன்னு. கண்ணடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுமா. என்னையா குழப்புற? உள்ள போமா. வாயா உட்காரு. என்ன விஷயம்? உங்க அப்பாவும் நானும் சிநேகிதமா இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. கண்ணை போட்டாங்க. உங்க அப்பா கொஞ்ச நாளா என்ன பார்த்தா எரிஞ்செறிஞ்சு விழுகிறாரு. என்ன அது ஆச்சரியமா இருக்கு? எங்க அப்பா உண்மையில எரிஞ்சிருக்கிறாரா? நீ தனியா வரேன்னா அது ஏதோ விஷயம் இருக்கு, சொல்லிடு. நடக்கவே பெரிய இடத்து பொல்லாப்பு. யோ, எங்க அப்பா பெரிய இடம்னா நானும் பெரிய இடம் தான். என் பொல்லாப்பு உனக்கு வேண்டாம், ஞாபகம் வச்சுக்க. நீ சொல்றத நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். மரியாதையா சொல்லிடு. நீ என்ன பண்ற? ஒரு டம்ளர் மோர் கொண்டு வா, குடிச்சிட்டு சொல்றேன். தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு. அதோட ஒரு 10 ரூபாய் கொண்டு வா. கடனாத்தான் வாங்கினெல்லாம் சேர்த்து தந்துடுறேன். நாய் விரட்டி அவர் வேஷ்டியை கேட்ட நாள்ல இருந்து எரிஞ்செறிஞ்சு விழுகிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மேரி டீச்சர் தான். இருக்கட்டும், இன்னைக்கு அந்த டீச்சரை பத்தி இங்க நல்லா வத்தி வச்சிடுறேன். என்ன ஒரு மாதிரியா உட்கார்ந்திருக்க? நீ என்ன நடுவில் வந்து உட்கார்ந்த? ஐயா இல்ல, அதனால நான் எங்கே இருப்பேன். உனக்கு வெளியில வேலை இல்லையா? எல்லாம் உள்ளதான். வம்புதான். நீ என்ன பண்ற? ஒரு 10 பைசா கொடி வாங்கிட்டு வாயா. ஆமா, வர்றாளிகளுக்கு எல்லாம் வேலை செய்ய நாங்க என்ன வச்சாளா? 5 பைசாக்கு நீ பீடி வாங்கிக்க. சரி கொடு. ஐயா ஐயா, 5 பைசா காலையிது பாரு. 10 ரூபா. இந்தா சொல்லு. நான் உங்ககிட்ட சொன்னது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது என்ன கொண்டு போட்டுவாரு. சொல்லியா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அப்ப 10 ரூபாய் கொடு. நான் விஷயத்த சொன்னாலும் சொல்லுவேனே தவிர ரூபாய் தர மாட்டேன். அப்ப சொல்லு. கொஞ்சம் இரு. இந்த மேரி இருக்குது. அட இவ்வளவு ஏன் வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் களத்து மேட்டு குடிசையில போய் பாரு, உனக்கே புரியும். சும்மா போயிடாத, தண்ணி எடுக்க போற மாதிரி போ. நான் பெத்த மகளா நினைச்சு சொல்றேம்மா. 2வது தாம்பத்திய உறவு முறை. முதல்ல சொன்னது 10 பேர் கண்காணிப்புல காப்பாத்திடலாம். 2வது சொன்னது உன் கண்காணிப்புலதான் உன் புருஷன் உயிரை காப்பாற்ற முடியும். உன் புருஷன் உயிர் உன் கையில. இத மனசுல வச்சு எதம் பதமா நடந்துக்கம்மா. இவ்வளவு ஆசை உள்ளவர்கிட்ட நான் எப்படி சமாளிக்கிறது? போங்க, இப்படிதான் நறுக்குன்னு கிடைக்கிறதா? என்னடி ஒரேடியா பிகு பண்ணிக்கிற? ஒழுங்கா வர்றியா இல்ல முரட்டத்தனமா? வேண்டாங்க, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. நாளைக்கு வள்ளி, நீ எதுக்கு வேணாலும் தடை போடு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் இஷ்டப்படிதான் நடக்கணும். காரணம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில நான் எந்த பெண்ணையும் தொட்டதில்லை. பெண் சுகம்னா என்னங்கிறத உன்கிட்டதான் அணு அணுவா ரசிக்கிறேன். அந்த ரசிப்பை கெடுத்துறாத வள்ளி. உங்களுக்கு ஏதாவது இது இருக்கா? எனக்கு உங்களை விட்டா வேற யார் துணை இருக்காங்க? உங்களுக்கு நானே என்ன அர்ப்பணிச்சுட்டேன். நம்ம வாழ்க்கை 1000 காலத்து பயிர். உங்க உடம்புக்கு எது எது கெடுதல்னு படுதோ அது அனுசரிச்சு நடக்கிறது தான் மனைவிக்கு அழகு. இன்னைக்கு அப்ப எப்படியே படுத்துக்க. ஐயோ, பொம்பளை சைக்கிள் ஓட்ட இந்த காலத்துல ஆம்பளை சைக்கிள் ஓட்ட தெரியாம வந்து ஊந்திய வெக்கமா இல்லையா? ஓட்ட தெரிஞ்சா ஓட்ட மாட்டேன். ஓட்டனே பாத்துன வாங்கடா போலாம். காசு கொடுக்காத போறியா? காதாரியா? அங்க டீ குடிச்சா அந்த ஆளு கொண்டாந்து எங்க மேல சைக்கிள் எல்லாம் ஏத்திட்டு எங்க மேல டீ எல்லாம் கொட்டி வச்சா. அவரை போய் வாங்கியா காசு குடா கையா மச்சான். ஆமா, இன்னைக்கு யாரு மூஞ்சில முடிச்ச? அதான்டா வீச்சான் குஞ்சு. உங்க
அக்கா முகத்துலடா. ஐயோ இன்னைக்கு பூரா வெளியே வராத. வெளியே வந்தேன்னா ஆபத்து, உடம்பே தேராது. ஏய் ஈக்குச்சி, டீயா போடுற. அஸ்காவா பிஸ்காவா? அஸ்கா தாண்டா. இந்த டாபோட்டு பேசுற. டீயா அடிக்கிறவனுக்கு என்னடா மரியாதை? அப்ப இனிமே உன்னை நான் மச்சான்னு கூப்பிடட்டா? அதுக்கு அக்கா கிட்ட அனுமதி வாங்கணும். டீயா போடுற போடுற. ஐயா சக்கரை சேர்ந்து போச்சு. மச்சான் கொஞ்சம் சைக்கிள் தெரியா, செட்டர்ல போய் சக்கரை வாங்கி வரேன். ஏன் சைக்கிளா நான் தர மாட்டேன். ஓ சைக்கிள் மாதிரி பெருசா பீத்துக்கிறியா? பஞ்சா சைக்கிள் தானா? குட்டா கொஞ்சம் போயிடுவா. ஏய் குதிரை மூஞ்சி, 5 வருஷத்துக்கு முந்தி தாண்டா அது பஞ்சாயத்து சைக்கிள். என்னடா சிரிக்கிற முண்டம்? கீழே இருக்கிற டியூப்ல இருந்து மேல இருக்கிற பெல் வரைக்கும் என்னதுடா? அப்ப சக்கரை டீய குடி போடு. வைத்தியர் சொன்னபடி என் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்கு நீதான் அருள் புரியணும். ஏண்டி இவனே வீட்டுல முருகனை வச்சுக்கிட்டு வள்ளி எதுக்கு இங்க வந்து சாமி கும்பிடணும்? ஏண்டி வாயாடி குட்டிங்களா, எப்படி இருக்கு உடம்பு? எங்க உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. உன் உடம்புலதான் கண்ணா மூக்கெல்லாம் கண்ணி போயிருக்கு. குலுங்குதடி கொலுசு தண்ட காலில, குழு குழுந்து இருக்குதடி காத்துல. குலுங்குதடி கொலுசு தண்ட காலில, குழு குழுந்து இருக்குதடி காத்துல. ஆத்து பத்தம் மச்ச ஒண்ணு சந்திக்க சொன்னானா, அத்தி பழ கண்ணம் தொட்டு முத்திர வச்சானா. அடியாத்தி முத்திர வச்சானா? எப்ப வச்சா? சிச்சி பாங்கடி.
குலுங்குதடி கொலுசு தண்ட காலில குழு குழுன்னு இருக்குதடி காத்துல அத்து பக்கம் மச்சான் உன்னை சந்திக்க சொன்னானா அத்தி பழ கண்ணா பட்டு முத்திர வச்சானா ஹே முத்திர வச்சானா கழுத்துக்கு நெக்லஸ் செய்ய சொன்னேன்ல, அது எப்போ செய்ய போறீங்க? கொஞ்சம் பொறுத்துக்க. எங்க போகுது? என் மக ஒண்ணு நந்தி மாதிரி குறுக்க இருக்கா. எவன் தலையிலாவது கட்டி அனுப்பிச்சிட்டு உச்சியில இருந்து உள்ளங்கால் வரையில சும்மா ஜம் ஜம் ஜம். போங்க, உங்க மக கல்யாணம் எப்ப முடியறது? எனக்கு நெக்லஸ் எப்போ வாங்குறது? கொஞ்சம் பொறுத்துக்கடி கண்ணு, கொஞ்சம் பொறுத்துக்க. செவ்வாதோஷத்தோட என்னைக்கு அந்த சனியம் பிறந்தாளோ அன்னைக்கே அவங்க ஆத்தாளையும் தூக்கி முடிஞ்சிட்டா. எப்படியாவது ஒரு செவ்வாதோஷம் உள்ள பய தலையில கட்டி தொலைச்சிட்டேன். அன்னைக்கு தாண்டி எனக்கு பரமானந்தமான நிம்மதி. என்ன அதுக்கப்புறம் என்ன? செவ்வாதோஷத்தோட என்னைக்கு அந்த சனியம் பிறந்தாளோ அன்னைக்கே அவங்க ஆத்தாளையும் தூக்கி முடிஞ்சிட்டான். எப்படியாவது ஒரு செவ்வாதோஷம் உள்ள பய தலையில கட்டி தொலைச்சிட்டேன். அன்னைக்கு தாண்டி எனக்கு பரமானந்தமான நிம்மதி. என்ன